மகிழ்நன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து நாமும் நமது விருந்தரான எடப்பாடி துரைசாமி ஐயா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சார், இன்னைக்கு ஒரு வலைவலியில நண்பர் ஒருவர் பாட்டாள் கட்சியினுடைய தலைவர் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, இருந்தாலும் விமர்சனம் என்பது நியாயமான நேர்மையான விமர்சனமாக இருக்க வேண்டும். உதாரணமா சொல்லணும்னா, முதல்ல நம்ம மேல இருக்க நம்ம முதுகுல இருக்கக்கூடிய அழுக்கு இருக்கா இல்லையா, அது நாத்தம் அடிக்குதான்லாம் பார்த்துட்டு தான் அத்தவங்க முதுகுல என்ன இருக்குன்றத பார்க்கணும்ன்ற சொல்லுவாங்க. சோ இப்ப இவங்க சொல்ல வரவங்க டாக்டர் அன்புமணியை பத்தி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இந்த விமர்சனம் நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவர் நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திராவில் சென்று அங்க அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் பரப்புரையில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாரு. அதனால இவர் தமிழரா அல்லது தெலுங்கரா என்ற ரத்த மரபணு நம்ம ரத்த ஆய்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் விமர்சனம் வச்சிருக்காரு. அது முதல்ல திருமாவளவன்களை பண்ணும் ரத்த மரபணு சோதனைய இந்த பேட்டியில் இந்த மாதிரி அன்புமணி அவர்கள் மீது அவதூறா செய்தியை கூறுறவங்க, அவதூறு கருத்துக்களை சொல்றவங்க முதல்ல திருமாவளவனுக்கு போய் பண்ணுங்க. அவர் தான் முதல்ல கர்நாடகாவுக்கு போனார். அங்க போய் காவிரி பிரச்சனை கர்நாடகாவுக்கு ஆதரவா பேசிட்டு வந்தார். ஆந்திரா போனாரு. இப்ப இங்கே மும்பையில அவர் தான் தெருக்கி விட்டுட்டு இருக்காராம், பேசிட்டு இருக்கானுங்க. நான் கேட்கிறேன், நீங்க மரபணு சோதனை ஏன் ஜெயலலிதாவுக்கு பண்ணல? ஏன் எம்ஜிஆருக்கு பண்ணல? ஏன் கலைஞர் கருணாநிதிக்கு பண்ணல? இவங்கெல்லாம் தமிழரா? உண்மையான தமிழ்ல பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. இந்த நாட்டுல தமிழனே இல்லாம தமிழின தலைவர்னு பேர் வச்சுட்டு இருந்த கலைஞர், அப்ப எல்லாம் உங்களுக்கு ஏன் கோபம் வரல? வன்னியர் சமூகத்தை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் போய் ஆந்திராவில் பேசினா உங்களுக்கு எல்லாம் பொத்துக்கிட்டு வருது, உங்களுக்கு எல்லாம் கோபம் வருது, உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு ஆத்திரம் வருது. சந்திரபாபு நாயுடுக்கு போய் பேசினா உங்களுக்கு என்ன வலிக்குது? சந்திரபாபு நாயுடுக்கு போய் பேசிய கருத்துக்கள்ல அவதூறா இருந்தா நீங்க விமர்சனம் பண்ணுங்க. சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவா போய் பேசவே கூடாது, ஆந்திரா போகக்கூடாது, தமிழ்நாட்டில் பேசக்கூடாது. தமிழ்நாட்டுடைய பூர்வ குடிமக்கள், தமிழ்நாட்டுக்காக தொடர்ந்து போராடுகின்ற ஒரு தலைவர், இந்த நாட்டில் இருக்கின்ற போதை பழக்கத்திற்கு எதிராக போராடுகின்ற ஒரு தலைவர், போதைப் பொருளுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு தலைவர், ஆந்திராவில் போய் சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவா பேசினா உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கு என்ன குத்துது? உங்களுக்கு என்ன குடையுது? நாங்க பேசவே போகக்கூடாதா? அன்புமணி ஆந்திராவில் போய் பேசக்கூடாதா? அன்னைக்கு அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தாரு. அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் கொடையில வலிக்கல. அவர் கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தில் வன்னியர்கள் மட்டும்தான் பயன்படுறாங்களா? ஆந்திராவில் போய் தெலுங்குல பேசிட்டாரா அன்புமணி ராமதாஸ்? பேசினா என்ன தப்பு? ஒருவர் இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கிறதுல, இன்னொரு மொழியை கத்துக்கிறதுல தப்பே கிடையாது. அது அவங்க விருப்பம். தமிழ்நாட்டில் நரேந்திர மோடி தமிழ்ல பேசுறாரு, ஏதாவது முழுசா பேசல, ஏதோ 4 வார்த்தை பேசுறாங்க. ஏன் ராஜீவ்காந்தி பேசலையே தமிழ்நாட்டில் தமிழ்ல? ஏன் ஜாக்கிசான் கலைஞர் கருணாநிதிக்கு வணக்கம்னு பேசினாரு? ஜாக்கிசான், நடிகர் ஜாக்கிசான் உலக அளவில் பிரசித்தி பெற்ற நடிகர். அப்ப நாங்க பேசினா உங்களுக்கு ஏன் கசக்குது? உங்களுக்கு ஏன் எரியுது? இதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சொல்கின்ற வாதம். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய ஊடகத்துக்கு வந்ததே மிகப்பெரிய மோசமான செயல், இழி செயல். இந்த சவுக்கு சங்கர் மாதிரி இன்னைக்கு போய் கோர்ட்ல போய் கதறான்ல, ஐயோ என்ன விட்டுருங்க, இனிமே யூடியூப்ல தப்பா பேச மாட்டேன். அப்ப இது வரைக்கும் தப்பா பேசணுங்கிறத ஒத்துக்கிட்டான்ல, இனிமே தப்பா பேச மாட்டேன். அப்ப இதுக்கு முன்ன எல்லாமே பேசணும் தப்பு தானே? இந்த சவுக்கு சங்கர் மற்ற விஷயத்தை கூட விடுங்க, பாமக விமர்சனம் பண்ணிட்டு அதிமுக விமர்சனம் பண்ணா, திமுக விமர்சனம் பண்ணலாம், நம்மளை பத்தி அவதூறா கூட பேசினான். கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளிக்கூடத்தில் அந்த ஸ்ரீமதி மாணவிக்கு ஏற்பட்ட அவலம், அந்த மாணவிக்கு எதிராக எப்படி கொக்கரிச்சா அந்த சவுக்கு சங்கர்?
மனிதாபிமானமே இல்லாம கொக்கரிச்சானு. அன்னைக்கெல்லாம் சவுக்கு சங்கருக்கு தெரியாதா? இன்னைக்கு உள்ள போனவன கதறல. நீதிபதி போய் இனிமே தப்பா பேச மாட்டேங்கிறீல்ல சார். சரியோ தவறோ அதுல நியாயம் இருக்கா, தர்மம் இருக்கா, நேர்மை இருக்கான்னு யோசிக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் எளிமையான மக்களாக இருந்தால், ஒடுக்கப்பட்டவர்களா இருந்தா அவங்க பக்கம் தான் நிக்கணும். அதுதான் சமூக நீதி பேசுறதுக்கு செய்யக்கூடிய வேலை. பாமக என்னைக்குமே அதான் செய்யுது. ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் என்னைக்கும் பாமக நிக்குது. அவங்க எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி எதையும் பார்க்கறது கிடையாது. ஆனா இந்த சவுக்கு சங்கர் பேசுனது, அந்த ஸ்ரீமதி என்ற மாணவியுடைய பாவம் வந்தாலும் சும்மா விடுமா? விடாது. அந்த பாவம் தான் நீ போய் நீதிபதியில போய் கையேந்தி கெஞ்சிக்கிட்டு இருக்கிற. அந்த மாதிரிதான் இந்த ஊடகத்துல வந்து அன்புமணி அவர்கள் மீது அரசியல் ரீதியாக விமர்சனத்தை வைங்க. நாங்களும் அரசியல் ரீதியாக விமர்சனத்தை சந்திக்க தயாரா இருக்கோம். ஜனநாயகம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை நீங்க சரியா பயன்படுத்தினா நாங்களும் சரியா பயன்படுத்துவோம். நீங்க தவறா பயன்படுத்தினா நாங்களும் தவறா தான் பயன்படுத்துவோம். எங்களுக்கு எதிராக நீங்கள் நாகரிகமா விமர்சனத்தை வைத்தா நாங்களும் நாகரிகமான விமர்சனத்தை வைக்க தயாரா இருக்கோம். நீ என் மேல கத்தி எடுத்து வீசுனா துப்பாக்கி எடுத்து தான் சுடுவேன். என்ன காப்பாத்திக்கணும் இல்ல? என் உயிர் எனக்கு முக்கியம் இல்ல? எங்க கட்சி எங்களுக்கு முக்கியம், எங்க தலைவர் எங்களுக்கு முக்கியம். அவரை நீங்கள் அவதூறாக பேசினால் நாங்கள் அதற்கு சரியான பதிலடியை காரசாரமாக தான் கொடுப்போம். இன்னும் கூட நான் அரசியல் நாகரிகத்தை மீறி யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கல, யாரையும் அவதூறா பேசல. நாம அரசியல் ரீதியாக தான் விமர்சனத்தை வச்சுட்டு இருக்கிறோம். நாம எல்லாம் அவதூறா பேச ஆரம்பிச்சா இவங்களாம் தாங்க மாட்டாங்க. வன்முறை எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அல்ல என்பதை நாம் உணர்வோம். கத்திக்கு கத்தி பல்லுக்கு பல்லுன்ற இதெல்லாம் நம்முடைய நடைமுறையில் இல்லை. அதை நம்ம ஊக்குவிக்க போறதும் கிடையாது. அவர் அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, அன்புமணி அங்க போயிட்டு வந்து நீங்க சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். அதாவது வன்முறையில நமக்கு நம்பிக்கை கிடையாது. வன்முறையில ஈடுபடுவது நம்முடைய நோக்கம் கிடையாது. ஆனா நம்மள ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு வெட்ட வந்தான்னா அவன் கையை முறிப்போம்ல. அந்த ஆற்றல் நமக்கு இருக்குல்ல. அந்த வன்முறையிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கணும் இல்ல. அந்த தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவோம் இல்ல. அதை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம் இல்ல. அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் சார். அதாவது ஜனநாயக ரீதியா எதையும் நம்ம கையாளணும்ன்றதுதான் நம்முடைய எண்ணம். அதுதான் நம்ம வந்து மருத்துவர் ஐயாவும் சின்னையாவும் வலியுறுத்துறாருன்றதுல எந்த ஒரு இரண்டாவது கருத்துக்கு நமக்கு இடம் இல்லை. இப்போ அடுத்ததான் அந்த ஊடகவியலாளர் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் அன்புமணி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட என்ன வாக்கு சொல்லி கேட்கிறாருன்னா, என்னுடைய நண்பர் வந்து சந்திரபாபு நாயுடு, என்னுடைய நண்பர் வந்து பிரதமர் மோடி, ஆனால் நான் பேசியே உங்களுக்கு தேவையானதை நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளாக ஏன் இவர் அந்த நிர்வாகிகிட்ட பேசி மக்களுக்கு தேவையானதை செய்யல அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இது எப்படியான கேள்வி சார்? இல்ல, கேட்க வேண்டியது மு.க. ஸ்டாலினா அன்புமணியா? 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின். நீட் தேர்வுக்கு ரகசியம் இருக்குன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தது நீங்க தானே. அன்புமணி ஆட்சிக்கு வந்தாரு. சரி, 2வது அன்புமணி போய் வந்து நரேந்திர மோடி எனக்கு நண்பர், சந்திரபாபு நாயுடு நண்பர்னு சொல்லிட்டாரு. பின்ன யாராவது எதிரிக்கா போய் ஓட்டு கேட்பாங்க? இல்ல துரோகிகளுக்கு போய் ஓட்டு கேட்பாங்களா? நண்பருக்கு தான் ஓட்டு கேட்பாங்க. அந்த அடிப்படை உண்மை கூட தெரியாம இவங்கெல்லாம் எப்படி ஊடகத்துல பணியாற்றுகிறார்கள்? இவங்க என்ன ஊடகவியலாளர்கள்? இல்ல சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த பொழுது சாதிக்காதவரா? ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த பொழுது பல சாதனைகளை செய்தவர். மீண்டும் வந்தா அவர் செய்வார் உத்தரவாதம் கொடுக்கிறார். என்னுடைய நண்பர், உங்களுக்காக நான் அவர்கிட்ட போய் பேச முடியுங்கிறார். இதுல என்ன தவறு இருக்கு? இதுல என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிங்க? இப்ப திருமாவளவன் போய் என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு? நான் எதிரிகளுக்காக வேலை செய்கிறேன், நான் வந்து அண்ணாவுடைய மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்ற அரசியல் நாகரிகத்தை ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நாங்களாம் எதுவுமே செய்ய மாட்டோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க இருக்காரா? சிதம்பரத்தில் எப்படி ஓட்டு கேட்டார் திருமாவளவன்? இந்த மக்களுக்காக, தமிழ் சமூகத்திற்காக உழைப்பேன்னு தான் சொல்லி ஓட்டு கேட்டாரு. இல்ல நான் வந்து ஓட்டு வாங்கிட்டு போனா திரும்ப வரமாட்டேன்னு சொல்லி ஓட்டு கேட்டாரா?
என்ன அவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம்? வேற என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க? அதுல என்ன தவறை கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க? 5 வருஷமா தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யல. 5 வருஷமா நாடாளுமன்றத்தில் போய் உட்கார்ந்ததோட சரி, அங்க புரட்ட விட்டாங்க, அதோட சரி. தமிழர்களுடைய உரிமைகளை கோட்டை விட்டாங்க, அதோட சரி. 5 வருஷமா என்னடா பண்ணி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக, காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவன்ட்ட இந்த ஊடகங்கள்லாம் கேள்வி கேட்கல. நாம எதுலையுமே இல்ல, நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஆக இவங்களுக்கு உள்ளூர ஒரு நடுக்கம் இருக்குது. பாமக நினைத்தால்தான் சாதிக்க முடியும். இந்த விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சாதிக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியுது. அதனாலதான் இந்த கேள்வியை நம்மகிட்ட எழுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கேள்வியை பாமக தலைவர் அன்புமணியை நோக்கி எழுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த கேள்வியை இவங்க திருமாவளவன் நோக்கியில கேட்டிருக்கணும், ஸ்டாலின் கேட்டிருக்கணும், உதயநிதியில கேட்டிருக்கணும். இவங்களால மத்திய அரசிடம் போராடி பெற முடியவில்லை. அப்புறம் எதுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க? போயிருங்க. யாரு தமிழ்நாட்டுக்காக மத்திய அரசிடம் போராடி பெற முடியுமோ தமிழகத்துடைய உரிமைகளை, தமிழகத்திற்கு தேவையான நிதி ஆதாரங்களை மத்திய அரசிடம் யார் பெற முடியுமோ அவங்க ஆட்சிக்கு வந்து போறாங்க. உங்களாலேயே முடியலையே, நீங்க அவ்வளோ இந்த கஷ்டப்பட்டு இந்த சுமையை தோல்ல தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிறீங்க, சுமக்காதீங்க. இந்த கேள்வியை போய் திமுக கிட்ட கேளுங்க. இந்த கேள்வி இதுக்கு முன்ன தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துற அண்ணா திமுக கிட்ட எடப்பாடி பழனிசாமி போய் கேளுங்க. அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் பாமக கிட்ட வந்து கேட்கக்கூடாது. அவருக்கு ஒரு மனசாட்சி இருந்ததுன்னா அவர் இந்த கேள்வியை கேட்கக்கூடிய நிலையில அவர் இருந்திருக்க மாட்டாரு. ஒருவேளை அவரு புதியவரா தெரியல இந்த ஊடகத்துக்கு. காரணம் என்னென்றால் இதே திமுகவுக்காக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்கும்போது இவர் அன்புமணி மட்டும் கேட்கலன்றது கேட்கறதுக்கு இவருக்கு எப்படி அந்த துணிவு இருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்த கேள்வி அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கிருந்து அங்க போய் அவர் கேட்கக்கூடியவரு அன்புமணின்னு அவருடைய ஜாதியை போடாம, ஆனா சந்திரபாபு நாயுடுக்காக இவர் போய் போறாரு, இதுவே தந்தை பெரியாருடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பாடாளுமன்ற கட்சி தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு தான். அது ஒன்றும் பெரியாரை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கட்சி நடத்தல. இதை அன்புமணி கிட்ட சொல்ல வேண்டிய வேலை இல்லை. அவர் தமிழ்நாட்டுல மட்டும் அவர் ஜாதி பேச்ச சொல்லி அவர் பண்றாரு, அல்லது அவர் இங்க ஜாதி அரசியலும் பண்ணல. அவருக்கான ஒரு மக்கள் அவருக்கான ஒரு தொண்டோட செய்யறாங்க. இப்ப இவரு தான் அந்த ஜாதியை முன் எடுத்துட்டு போறாரோன்ற மாதிரி அந்த ஊடகவியலாளர் சொல்றாங்க. இது எந்த மாதிரியான அரசியல் சார்? ஜாதி அரசியல் தான் அவங்க பண்றாங்க. எது பெரியாரின் வெற்றிங்கிறீங்க? பெரியார் அவர் அண்டை மாநிலத்துல போயிட்டு அன்புமணி படையாட்சினோ அல்லது அன்புமணி நாய்க்கர்னோ அவர் சொல்ல, அன்புமணி கவுண்டர்னோ அவர் சொல்ல அப்படின்ற மாதிரி இவரு கேட்கிறாரு. அது அவருடைய ஜாதியை மறைச்சிட்டு தான் அங்க பிரச்சாரம் பண்ணாரு. ஏன் அவரு அப்படி செஞ்சிருக்க வேண்டியதுதானே, அவர் தான் ஜாதி தலைவராச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஊடகவியலாளர் சொல்றாரு. அவர் எப்படியாவது இவர் மேல ஒரு ஜாதியை வன்முறைன்னு அவரு முயற்சி பண்றாரு. இல்ல, அதாவது அங்க போய் தமிழ்நாட்டிலேயே ஜாதி பத்தி பேசுறது இல்ல, அங்க எதுக்கு போய் ஜாதி பத்தி பேசணும் சார்? தமிழ்நாட்டு எல்லையை தாண்டிட்டா என்ன சொல்லுவோம்? ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ கேரளாவுக்கோ போனா என்ன சொல்லுவோம்? நான் தமிழன் தான் சொல்லுவோம். தமிழர். இந்தியாவை தாண்டி அந்நிய நாட்டுக்கு போனா என்ன சொல்லுவோம்? தமிழன் சொல்லுவோம், இந்தியன்னு சொல்லுவோம். அடிப்படை உண்மை கூட இந்த ஊடகவியலாளருக்கு தெரிய வேணாமா? இன்னொன்னு சொன்னீங்க, அந்த சொன்ன ஒரு ஊடகத்துக்கு புதுசா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஊடகத்துல அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்லாம் யாரும் கிடையாது. ஊடகத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஊடகத்துக்கு வரணும். இது ஒன்றும் அந்த வீடியோவை ஒரு அந்த பதிவை ஒரு 15,000 பேர் வேற பாத்துருக்காங்க சார், ஒரு கட்டணம் கூட தெரிவிக்காம. இல்ல, அதாவது இது ஒண்ணு ஒரு பெரிய ஒரு தொழிலகத்துல, ஒரு தொழில் நிறுவனத்துல போய் கனரக இயந்திரத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்ரெண்டிஸா இருந்து அதை கத்துக்கிட்டு அப்புறம் அந்த மெஷினை இயக்குற வேலை இல்லை. ஊடகத்துக்கு வரும் பொழுதே முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஊடகத்துக்கு வரணும். அதுதான் ஊடகம். இங்க ஊடகத்தில் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஜெர்னலிசம் படிக்காம ஊடகத்துக்கு வரேன். நான்லாம் என்ன ஜெர்னலிசம் படித்தேன்? எந்த ஜெர்னலிசம் படிக்கல. அந்த காலேஜ் எல்லாம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. வரலாறு தெரிஞ்சுக்கிறோம், நாட்டு நடப்பு அரசியலை தெரிஞ்சுக்கிறோம், மக்களுக்கு தேவை என்னங்கிறத வாழ்க்கையில போக போக கத்துக்கிறோம். அதனால மக்களுக்காக நின்று பேசுறோம், தான் சார்ந்த இயக்கத்திற்காக, தான் சார்ந்த தலைவருக்காக பேசுறோம். அந்த மாதிரி ஊடகத்துல எதுவுமே தெரியாத அன்புமணி இது பெரியாருடைய வெற்றி. நான் சொல்றேன் சார், இப்பவும் பெரியார் சாகும் வரை வெற்றி பெற்று கொண்டிருந்த ஒரு தலைவர்.
அவர் சாகும் வரை அவர் எதற்காக போராடினாரோ அந்த போராட்டம் தோல்வி அடைந்திருக்கலாம். அவர் நினைத்த அதிர்வுகளை ஏற்படுத்தி வெற்றி பெற்ற ஒரு தலைவர். ஆனா பெரியார் செத்த பின்னால அவரை தோக்கடிச்சதே இந்த திராவிட கட்சிகள் தான். அவருடைய கொள்கையை தமிழ்நாட்டில் தோக்கடிச்சது இந்த திராவிட கட்சிகள் தான். அவருடைய சமூக நீதி கொள்கையை குழி தோண்டி புதைச்சு பெரியாரை தோக்கடிச்சிட்டு பெரியார் பேரை சொல்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமெல்லாம் எப்படி இவங்க பெரியார் பேரை சொல்றாங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன்னு ஐயாவுக்கு முன்பு பேசியவர் பெரியார். அவருக்கு அடுத்து அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வலியுறுத்தியது 2 பேர். ஒருவர் பெரியாருடைய பெருந்தொண்டனாக இருந்த பெரியவர் ஆணைமுத்து, இன்னொருத்தர் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா. பெரியாருடைய 50 ஆண்டுகள் 57 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறாங்க. பெரியாருடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறதுக்கு ஒரு சிறு முயற்சியாவது செஞ்சாங்களா இந்த கட்சிகள்லாம்? செய்யாம எந்த அடிப்படையில் பெரியார் பேர் சொல்றீங்க? வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? அதுக்கு வக்காலத்து வாங்குறாங்க இந்த ஊடகவியலாளர் சொல்லிட்டு. இந்த வடிவேலு பாடி சொன்னீங்கன்னா இந்த அப்ரசிட்டிகள்லாம் அதுக்கும் கொஞ்சம் கூட பெரியாரை பத்தியே தெரியாம நீங்க இந்த பெரியாருடைய நாடு, இது பெரியாருடைய மண் எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? பெரியாரை பத்தி தெரியாம எப்படி பேசுறீங்க சார்? ஒரே ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். பெரியார் பெரியார்ட்ட அங்க கூடியிருந்த அவர் கூட இருந்தீங்க, அவருக்கு நிகரானவர்கள் பெரியார்ட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணுங்கிறீங்க, பெண்கள் படிக்கணுங்கிறீங்க, பெண்கள் முன்னேறணும்னு சொல்றீங்க. ஆனா இப்பவே பெண்கள் மதிக்காம நம்ம முன்னாலேயே கால் மேல கால் போட்டு உக்காடுறாங்கன்னாரு. அதுக்கு பெரியார் சொன்னாரு, யோ அவ கால் மேலதானே அவ காலை போட்டு உக்காந்துருக்கா, உனக்கு என்னையா சங்கடம்? பெண் உரிமைக்கு, பெண் விடுதலைக்கு, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரியாரை போல வேறு எவனும் விளக்கம் கொடுக்க முடியாது. அவருக்கு அடுத்து பெண் உரிமைக்கு, பெண் விடுதலைக்கு சரியான விளக்கம் கொடுக்கிற ஒரு தலைவர் உண்டுன்னா டாக்டர் ஐயா தான். திமுகவில் பெண் விடுதலைன்னா என்னன்னு கேட்பாங்க. பெண் விடுதலை கனிமொழிக்கு, தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு தான் உண்டு. அவங்கள தாண்டி திமுக வேற யாருக்கு எம்பி சீட் கொடுத்திருக்காங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 2 எம்பி நின்னீங்கல்ல, ஒரு எம்பியை பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? முதல்ல நீங்க பெண்களை மதிச்சிருக்கிறீங்களா? நீங்க போட்டியிட்ட எத்தனை சட்டமன்ற தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறீங்களா? ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட 10 தொகுதியில 3 பேருக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கோம். 3 பேர் பெண்கள் வேட்பாளர்கள். காஞ்சிபுரத்தில், திண்டுக்கல்லில், தருமபுரியில் சௌமியா அன்புமணி. 30% இடஒதுக்கீட சமூக நீதியின் அடிப்படையில் கொடுத்ததே பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாராளுமன்ற தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தல். ஆனா அவங்க யாருக்கு கொடுப்பாங்க? திமுக அவங்க வாரிசுகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க அப்பா ஏற்கனவே மந்திரியா இருந்தவர். கனிமொழி கருணாநிதியுடைய பிள்ளை. இல்ல வேணா கருணாநிதி பாணியில் சொன்னா என்னுடைய மனைவியின் மகள். துணைவி சொன்னாரு. துணைவி கூட இல்ல, இணைவி அவங்க. இல்ல கோர்ட்ல சொன்னது. ஓ, கோர்ட்ல சொன்னது இவங்க யாரு? ராசாத்தி அம்மையார் என்னுடைய மனைவி. அப்ப கனிமொழி யாரு? என்னுடைய மனைவியின் மகள் அப்படின்னு. அன்னைக்கு சர்க்காரியா கமிஷன்ல கருணாநிதி சொன்னதை கேட்ட சர்க்காரியா அன்னைக்கு சட்ட புத்தகத்தை கீழே போடுறதா, அதுக்கு பின்னால சாவர வரைக்கும் சட்ட புத்தகத்தை கையிலேயே எடுக்கலையே. ஒரு சட்ட வல்லுநரா தமிழ்நாட்டுக்கு வந்த சர்க்காரியாவ அந்த சட்டத்தையே படிக்க கூடாதுன்னு சபதம் பண்ண வச்சதே கருணாநிதி தான். இவங்க எல்லாம் அன்புமணி குறை சொல்றதா? இப்படிப்பட்டவங்களுக்கு பல்லாக்கு தூக்குகின்றவர்கள்லாம் அன்புமணி குறை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னும் சொல்ல போனால் ஆந்திராவிற்கு போய் சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாக பேசுவதற்கு அன்புமணியை விட்டால் வேறு தகுதியான தலைவர் யார் தமிழ்நாட்டில் இருக்கான்? யார் இருக்கா சொல்லுங்க? கலைஞர் காப்பீட்டு திட்டம் கருணாநிதி ஒன்று அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கு முன்னோடி ஆந்திரா மாநிலம் தான்.
சந்திரபாபு நாயுடுவுடைய பல திட்டங்களை பார்த்துட்டு தான் கருணாநிதி அறிமுகப்படுத்த. ஆனா என்ன சொல்லுவாங்க, கருணாநிதி அவர் அரசியல் அஷ்டவதானி, சாணக்கியன். சாணக்கியன்னா யாரு? சாணக்கியோடைய தத்துவத்தையே வந்து ஏத்துக்காதவங்க தான் பெரியார். அதான திராவிட பாரம்பரியம். அப்புறம் எப்படி கருணாநிதி நீங்க போய் சாணக்கியன்னு சொன்னீங்க? கருணாநிதி கூட்டணி வச்சாருன்னா அது சாணக்கியத்தனம் சார். ஆமா, கருணாநிதி கூட்டணி வச்சாருன்னா சாணக்கியத்தனம், மத்தவங்க கூட்டணி வச்சாங்கன்னா அது சந்தர்ப்பவாதம். ஆமா, அதாவது எப்படின்னா மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி. இதான் கிராமத்துல சொல்ற பழமொழி. இதுதான். கருணாநிதி எதை செஞ்சாலும் வந்து அதுக்குன்னு வந்து துதிபாடுகின்ற ஒரு கூட்டம் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் துதிபாட ஒரு கூட்டம் இருக்கு சார். கருணாநிதி கூட வந்து துதிபாடினாங்கன்னா கூட அதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு, ஏத்துக்கலாம். அது கருணாநிதி வந்து ஒரு விதத்துல ஒரு அறிஞர் தான், அது இல்லைன்னு நான் மறுக்க முடியாது. விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு ஒத்துக்கிறோம். கருணாநிதி ஒரு பெரிய ராஜதந்திரி தான், அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அந்த ராஜதந்திரம் மக்களுக்கு பயன்படலங்கிறதா கருத்து வேறுபாடு. நம்ம கருணாநிதியின் ராஜதந்திரம் தமிழக மக்களுக்காக 100% பயன்பட்டு இருந்தால் கருணாநிதியை போற்றக்கூடிய இடத்துல நாமும் இருந்திருப்போம். ஆனா அவருடைய ராஜதந்திரம் எல்லாம் அவர் குடும்பத்திற்கு சாதகமாக பயன்படுத்தப்பட்டதுன்றதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. கருணாநிதிக்கு நிகரான ராஜதந்திரம் ஸ்டாலினுக்கு உண்டா? கருணாநிதிக்கு நிகரான அறிவாற்றல் ஸ்டாலினுக்கு உண்டா? கருணாநிதியை போல ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஸ்டாலினுக்கோ, உதயநிதி ஸ்டாலினுக்கோ, கனிமொழிக்கோ, தயாநிதி மாறனுக்கோ அல்லது அழகிரிக்கோ உண்டா? சொல்லுங்க. எப்படி இவங்களுக்கு இவ்வளவு நீங்க முட்டு கொடுக்குறீங்க? அவங்க கிட்ட அரசியல் அதிகாரம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக, அவர்களிடமிருந்து ஆதாயம் பெறலாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஊடகங்கள் இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க. இல்ல இவர் என்ன மாமேதை லெனினா? நான் கேக்குறேன், இவர் மு க ஸ்டாலின் மாமேதை லெனினா? அதுக்காக நீங்க பார்த்து வியந்துட்டீங்களா? இல்ல சார், நாங்க சென்னை வாசி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சொல்லுங்க சார். இப்ப நாங்க சென்னை வாசின்றதுனால திமுகவினுடைய அரசியல் நாங்க நேரடியா பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு அறிவாலைன்றது ரொம்ப பக்கத்துல. கலைஞர் பெரும்பாலும் சென்னையில ஏதாவது மாநாடு போடுறாருன்னா இளைஞரணி தலைவரா மு க ஸ்டாலின் தான் அதுல முன்னின்னு செயல்படுவாரு. அவருக்கு துணையா வந்து திருச்சி சிவா போன்ற நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ அவர் காட்டின வேகம், அவரு ஒருங்கிணைக்கக்கூடிய பாங்கு எல்லாம் வந்து மக்கள் கிட்ட, அந்த இளைஞர்கிட்ட ஒரு எழுச்சி இருந்தது. அதனால அவருடைய செயல்பாடு அப்ப அதிகமா இருந்தது. இப்போ அவருடைய செயல்பாடு குறைந்ததுக்கு அவருடைய வயது முதிர்ச்சி ஒரு காரணமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அவருக்கு சரியான தகவல் போய் சேரலையோன்ற ஒரு செய்தியும் இருக்கு. ஒருவேளை அதனால கலைஞரோட அவரை ஒப்பிட முடியாதுன்ற நிலைமைக்கு போயிருக்கிறதுக்கான காரணம் அதுதான். மத்தபடி கலைஞர் உயிரோட ஆரோக்கியமா அது கிடையாது. அதாவது கலைஞர் அவர்கள் இருக்கிற பொழுது மு க ஸ்டாலினை திமுகவுடைய இளைஞர் அணி செயலாளரை போட்டாங்கல்ல. ஆமா. அப்ப அவர் கூட இருந்ததெல்லாம் யாரு தெரியுமா? இளைஞரணி துணை செயலாளர் சிவா, பொள்ளாச்சி உமாபதி, விபி ராஜன், இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு, அவருடைய அப்பா அன்பில் பொய்யாமொழி, சேலத்துல தாரை மணியன். இதுல அப்பவே திருச்சி சிவாலாம் மிகப்பெரிய ஜீனியஸ், அறிவாளி. அவங்க எல்லாம் ஸ்டாலினுக்கு பக்கபலமா இருந்தாங்க. ஏன்னா கருணாநிதிக்கு தெரியும் மு க ஸ்டாலின் மண்குதிரை நம்பி ஆத்துல இறங்க கருணாநிதி தயாரா இல்ல. ஆகவேதான் அந்த மண்குதிரையை சுத்தி அந்த மண்குதிரையை காப்பாற்றுவதற்கு திருச்சி சிவா போன்ற பந்தய குதிரைகள் எல்லாம் வச்சார். அப்படித்தான் ஸ்டாலினை தலைவராக்குனாங்க. ஆனா அன்புமணியை போல தனிப்பட்ட முறையில போய் தனியா நின்று தன்னுடைய அறிவாற்றலையும் தன்னுடைய நிர்வாக திறனை வந்து மத்திய சுகாதாரத்துறையிலையும் நிரூபித்தவர் அல்ல ஸ்டாலின். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார், வெஸ்ட் பெங்காலுக்கு போய் மம்தா பானர்ஜி கூட்டி ஒரு கூட்டத்தில் பேசும்போது, நல்ல வேலை யாரும் வந்து ஸ்டாலினுக்கு மம்தா பானர்ஜி இரும்பு பெண்மணின்னு எழுதி கொடுக்கல. ஒரு வேளை மம்தா பானர்ஜி இரும்பு பெண்மணின்னு எழுதி கொடுத்திருந்தாங்கன்னா அவரு குறும்பு பெண்மணின்னு பேசியிருப்பாரு. அதையே தப்பாதான் பேசியிருப்பாரு. நாங்க அதனால நீங்க வந்து ஸ்டாலினுக்கு முட்டு கொடுங்க, முட்டு கொடுக்காம போங்க. மக்களுக்காக நல்ல திட்டம் அதை வந்து நியாயப்படுத்துறதே அது சரியான அரசியலே கிடையாது.
அவங்கள நியாயப்படுத்துன்றதுக்காக நீங்க வந்து நியாயமா பேசுறவங்களை குற்றவாளியாக்கணும் பாக்குறீங்க பாத்தீங்களா? இதுதான் மிகப்பெரிய அரசியல் மோசடி, இதுதான் ஊடக மோசடி. இப்போ அந்த அதைத்தான் இந்த ஊடகவியலாளர் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஊடகவியலாளர் ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அன்புமணி அவர்கள் வந்து தெலுங்குரான்றத வந்து ஆய்வு செய்யறதுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய நண்பர்லாம் கலந்து திரண்டுக்கு போறாங்க. அவங்கலாம் இப்போ அப்படியே அணி அணியா கிளம்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைய நாம் தமிழர் கட்சிக்கும் பாமகவுக்குமான பிரச்சனைன்ற மாதிரி ஒரு திசை இப்ப பாக்குறாரு. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து டாக்டர் அன்புமணி அவர்களுடைய வயசு குறைவா இருந்தாலும் கூட செந்தமிழன் சீமான் வந்து சின்னையான் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பிரச்சனையெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி பிரச்சனையாவும் சீமானுடைய பிரச்சனையாவும் மாதிரி இவர் பேசுறாரு. இப்ப இது கூட ஒரு மோசடியான ஒரு செய்தி தானே சார்? இல்ல அது என்னன்னு கேட்டா அது சிந்து முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல நமக்கும் நாம் தமிழருக்கும் பெருசா நாம எதுவும் மோதிக்கிறது இல்ல. அவங்க அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பாமக அரசியல் நாம் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க திமுக திராவிட கட்சியுடைய கண்ணோட்டத்துல என்னன்னு கேட்டா பாமக வளருது, நாம் தமிழரும் வளருது, இது நமக்கு ஆபத்தா முடிச்சிருமோ, இவங்க ரெண்டு பேத்துக்கு சிண்டு மூட்டி விட்டா, இவங்களை ரெண்டு பேரும் சண்டை போட வச்சுட்டா, இவங்களா கற்பனையா சொல்றது ஆஹா ஓ நாம வந்து பாமக பேசலாமோ, நாம் தமிழர் கட்சி இருக்கணும் மறைமுகமா தோன்றது. நான் என்ன சொல்றேன், சீமான் வந்து பேசட்டும், பேசினா என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும், எப்படி பதிலடி கொடுக்குன்னு எங்களுக்கு தெரியும். பேசாம தேவையில்லாம அவங்க நாம வம்புக்கு இழுக்க தயாரா இல்லை. சும்மா போயிட்டு விட வம்புக்கு இழுக்கிறது எங்க வேலை கிடையாது. இதே சீமான் வந்து திருவண்ணாமலை பிரம்மதேசத்துல போய் ராஜேந்திர சோழனுடைய சதய விழாவில் ஏற்கனவே பிரச்சனை பண்ணாரு. அந்த பிரச்சனைக்கு சரியான எதிர்வினை ஆற்றணும். நம்ம வேற எந்த கட்சி ஆற்ற முடியல, ஆளுங்கட்சி கூட ஆட்ட முடியல. போய் சீமான்ட்ட சரியான எதிர்வினை கொடுத்து அதுக்கு பின்னால சீமான் வந்து நடந்தது வந்து தவறுதால் நடந்துருச்சு, இனிமே இது போன்ற சம்பவம் நடக்காததால் நாமளும் விட்டுட்டோம். அவர் ஒரு காலம் சீமானோ அல்லது இல்ல சார், அவரு செந்தமிழ் அவரு சீமான் வந்து எந்த நேரத்திலயும் மருத்துவரையாவோ மருத்துவ சின்னையாவையோ அவர் வந்து எந்த நேரத்திலயும் குறைச்சி மதிப்பிடல. அவர் எப்பவுமே அவருக்கான மரியாதையை அவர் கொடுத்துதான் பழகிறாரு. இந்த மாதிரி பெரியார் கிட்ட போயிட்டு நீங்க ஆவணம் ஏன் வெங்காயம்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, வெங்காயத்தை எவ்வளவு குடிச்சாலும் அதுல ஒண்ணு இருக்காது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒண்ணு இல்லாத ஊடகவியலாளர்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பை வந்து மற்ற சிறு சின்ன அமைப்புகளோட ஒப்பிட்டு அவங்களோட ஒரு சிண்டு முடிக்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் அவங்க செய்யறாங்கன்றது நமக்கு தெரியுது. உங்களோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.